அடியேன் இன்றைய தினம் பரிசுத்த வேதத்திலிருந்து சில கேள்விகளுக்கான பதில்களை எடுத்து கூற விரும்புகிறேன். சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு. காரணம்: 1. பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. பிரசங்கி 7:29 1 கொரிந்தியர் 7:14 கூறப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை படிக்கிறேன். தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். பிரசங்கி 7:29. இந்த வசனத்திலிருந்து தேவன் எல்லா சிறு குழந்தைகளையும் செம்மையானவர்களாக அல்லது பரிசுத்தவான்களாகவே படைக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. சிறு பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7:14 கூறியுள்ளார். ஞானஸ்நானம் பெறுவது மனம் திரும்பின பாவிகளான மனிதர்களாகும். பெந்தைகோஸ்தே நாளன்று மனம் திரும்பின 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் வேதத்தில் காண்கிறோம். எனவே பரிசுத்தமான சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தேவை இல்லை. 2. வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2:41 காண்கிறோம். சிறு குழந்தைகளால் வசனத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. எனவே சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறாகும். 3. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று மார்க் 16:16 கூறப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து விசுவாசிகளே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. சிறு குழந்தைகளால் விசுவாசிக்க இயலாது. 4. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 2:38 கூறியுள்ளார். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று புரியாத சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு என்று இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. 5. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று மார்க் 1:5 கூறப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து பாவம் செய்தவர்கள் மனம் திரும்பின பின் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட பின்னரே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சிறு குழந்தைகளால் இப்படி செயல்பட இயலாது. எனவே சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறாகும். 6. தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெறுமாறு அனனியா என்ற சீஷன் பவுலிடம் அப்போஸ்தலர் 22:16 கூறியுள்ளார். இந்த வசனத்திலிருந்து சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு என்று புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம்: சிறு குழந்தைகள் தேவனை தொழுது கொள்ள மாட்டார்கள். 7. இயேசுவானவர் அப்போஸ்தலர்களிடம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று மத்தேயு 28:19 கூறியுள்ளார். இந்த வசனத்திலிருந்து சீஷர்களே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. மனம் திரும்பின பாவிகளே சீஷர்கள். சிறு பிள்ளைகள் சீஷர்கள் அல்ல. எனவே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு. 8. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பிலிப்பு என்ற சீஷன் எத்தியோப்பிய மந்திரியிடம் கூறியதாக அப்போஸ்தலர் 8:37-38 காண்கிறோம். இந்த வசனங்களிலிருந்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. சிறு குழந்தைகளால் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க இயலாது. எனவே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு. 9. யோவான் ஸ்நாபகனால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் என்று லூக்கா 7:29 காண்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற பின் தேவன் நீதிபரர் என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சிறு பிள்ளைகளால் இப்படி ஒரு அறிக்கை பண்ண ஒருபோதும் இயலாது. எனவே சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு. சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு என்பதற்கு ஆதாரமான 9 வசனங்களை அடியேன் எடுத்து கூறினேன். எனவே சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள் வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற கிறிஸ்தவர்கள் அல்ல என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனது நோய்க்காகவும் எனக்கு குழந்தை கிடைக்கவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று ஒரு மனிதன் இன்னொருவரிடம் கேட்பது சரியா?
தவறு என்பதற்கு ஆதாரமான அநேக வசனங்கள் பரிசுத்த வேதத்தில் உள்ளன. அவைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 5:13 கூறியுள்ளார். 2. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:6 கூறியுள்ளார். 3. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று 1 சாமுவேல் 1:27 சாமுவேலின் தாயாகிய அன்னாள் கூறியுள்ளார். 4. நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது தேவன் எனக்கு செவி கொடுத்தருளினார் என்று சங்கீதம் 22:21 தாவீது ராஜா கூறியுள்ளார். 5. தங்கள் ஆபத்துகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 107 6, 13, 19, 28 ஆகிய வசனங்களில் 4 முறை கூறியுள்ளார். எனவே ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் போதும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. 6. தேவனிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று இயேசுவானவர் மத்தேயு 7:8 கூறியுள்ளார். எனவே உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் தேவனிடம் கேட்டால் போதும். 7. என் நாமத்தினாலே நீங்கள் தேவனிடம் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு சீஷரிடம் யோவான் 14:14 கூறியுள்ளார். 8. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவன் சங்கீதம் 50:15 கூறியுள்ளார். இந்த அடியன் எடுத்து கூறிய 8 வசனங்களிலிருந்து தங்கள் தேவைகளுக்காக தாங்களாகவே தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் தன்னுடைய நோய்க்காக அல்லது குழந்தைகளுக்காக கேட்க தேவையில்லை என்றும், என்னிடம் உங்களது ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள், நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் என்று கூறுகிறவர்கள் மாயக்காரர்கள் என்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதும் பிறருக்காக ஜெபிப்பதுமே ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனுடைய கடமையாகும். பிறர் கேட்காமலேயே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமையாகும். அடுத்த கேள்வி, ஒரு மனிதன் மரணமடைந்தவுடன் பரலோகம் செல்கிறான் அல்லது அக்கினி கடல் செல்கிறான் என்று கூறுவது சரியா? தவறு. ஒரு மனிதன் மரணமடையும் போது அவனுடைய சரீரம் மண்ணிற்கு போகும். அவனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடம் போகும். அவனுடைய ஆத்மா துன்மார்க்கர்களுடைய ஆத்மா நரகபாதாளம் செல்லும். நீதிமான்களுடையவும் பரிசுத்தவான்களுடையவும் ஆத்மா பாதாளம் செல்லும். இரத்த சாட்சிகளின் ஆத்மாக்கள் பரதீசு செல்லும். நான் எடுத்து கூறிய சத்தியங்களுக்கு ஆதாரமான வசனங்களை பார்ப்போம். பரஸ்திரீயினுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள். நீதிமொழிகள் 9:18 இந்த வசனத்திலிருந்து துன்மார்க்கருடைய ஆத்மா நரக பாதாளத்தில் செல்லும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. என்னை பூமியின் பாதாளத்தில் இருந்து ஏறி வர பண்ணுவீர் என்று தாவீது ராஜா சங்கீதம் 7:20 கூறியுள்ளார். தாவீதின் ஆத்மா இருந்த பாதாளத்திலேயே இயேசுவானவருடைய ஆத்மாவும் 3 நாள் இருந்தது என்று வேதத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பாதாளம் பூமிக்குள் இருக்கிறது. காரணம், மனிதகுமாரன் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று இயேசுவானவர் மத்தேயு 12:40 கூறியுள்ளார். தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பரலோகத்தில் பலிபீடத்தின் கீழ் கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் 6:9 கூறியுள்ளார். இந்த வசனத்திலிருந்து இரத்த சாட்சிகள் அனைவர்களுடைய ஆத்மாக்களும் பரதீசில் பலிபீடத்தின் கீழ் இருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று வரை உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற ஆத்மா இயேசுவானவர் ஒருவருடையதே. காரணம், மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவர் இயேசு என்று அப்போஸ்தலர் 26:23 வெளிப்படுத்தல் 1:5 இயேசு ஒருவரே உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றவர் என்று யோவான் 3:13 இனி அவர் வருகையில், அதாவது இயேசுவானவருடைய வருகையில் மட்டுமே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15:23 கூறப்பட்டுள்ளது. நீதிமான்களுடையவும் அநீதிமான்களுடையவும் உயிர்த்தெழுதல்
இயேசுவானவருடைய இவ்வுலக 1000 வருட ஆட்சிக்கு பின்னரே நடைபெறும் என்று யோவான் 5:29, வெளிப்படுத்தல் 20:5 ஆகிய வசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே மரணம் அடைந்தவுடன் மனிதர்கள் பரலோகம் அல்லது அக்கினி கடல் செல்வார்கள் என்று கூறுவது மிகவும் பெரிய தவறு என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி, வாராவாரம் பாவ அறிக்கை பண்ணி பாவம் செய்து கொண்டே இருந்தால் பரலோகம் செல்ல முடியுமா? முடியாது. பாவங்களை விட்டு விட்டு பாவ அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தவான்களாக்கப்பட்ட பின் பரிசுத்தவான்களாக வாழ்ந்தாலும் அல்லது இந்த பூமியில் வாழும்போது நீதிமான்களாக வாழ்ந்தாலும் பரலோகம் செல்ல முடியும் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் நீதிமான்கள் என்று நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களுக்கு புதிய பூமியில் மட்டுமே போக முடியும். பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே புதிய எருசலேமிலும் புதிய பூமியிலும் பிரவேசிக்க முடியும். அடுத்த கேள்வி, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று ரோமர் 14:17 கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தில் போஜனபானம் கிடையாது என்று நினைக்க தோன்றும். இப்படி நினைப்பது சரியா? தவறு. காரணம், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று லூக்கா 14:15 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பரலோக ராஜ்யத்தில் பந்தி இருப்பீர்கள் என்று மத்தேயு 8:11 பரிசுத்தவான்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள் என்று லூக்கா 13:29 இயேசுவானவர் கூறியுள்ளார். பரிசுத்தவான்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 22:2 கூறப்பட்டு இருக்கிறது. எனவே பரலோக ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுவார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. பரலோகத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள பேரின்ப நதி உண்டு என்று வெளிப்படுத்தல் 22:1-2 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை படிக்கிறேன். பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியிலும் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். இந்த நதியின் தண்ணீரை ஜனங்கள் குடிப்பார்கள் என்று சங்கீதம் 36:8 கூறப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படிக்கிறேன். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். வெளிப்படுத்தல் 22:1-2 சங்கீதம் 36:8 வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் பரலோகத்தில் உள்ள புதிய எருசலேமிலும் புதிய பூமியிலும் வாசம் செய்கிறவர்கள் பானம் பண்ணுவதற்காக ஒரு நதி இயேசுவானவரும் பிதாவாகிய தேவனும் இருக்கிற சிங்காசனத்தின் கீழிருந்து புறப்பட்டு புதிய எருசலேமிற்கும் புதிய பூமிக்கும் செல்லுகிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பரலோக ராஜ்யத்தில் பானம் பண்ணுவார்கள் என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. புதிய பூமியில் இருக்கிறவர்களும் பானம் பண்ணுவார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி, இயேசு ஒருவரே தேவன், வேறொரு தேவன் இல்லை என்று கூறுவது சரியா? தவறு என்பதற்கு ஆதாரமான அநேக வசனங்கள் பரிசுத்த வேதத்தில் உள்ளன. இயேசு தேவனுடைய குமாரன் என்று வேதத்தில் சுமார் 100 வசனங்களுக்கு மேலாக கூறப்பட்டுள்ளது. இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிற எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்றும் 1 யோவான் 4:15 யோவான் கூறியுள்ளார். அசுத்த ஆவிகள் இயேசுவை தேவ குமாரன் என்று மார்க் 5:7 கூறியுள்ளன. 100க்கு அதிபதி மெய்யாகவே இயேசு தேவகுமாரன் என்று மத்தேயு 27:54 கூறியுள்ளார். இயேசு தேவகுமாரன் என்று மத்தேயு 3:17 வானம் மூலமாக பிதாவாகிய தேவன் கூறியுள்ளார். இயேசுவானவர் அநேக முறை பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறார். தம்முடைய ஆவியை பிதாவாகிய தேவனிடம் ஒப்படைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒருவரே நல்லவர் என்று அவர் கூறியுள்ளார்.
இயேசு பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டவர் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. பிதாவாகிய தேவன் தம்மிலும் பெரியவர் என்று இயேசுவானவர் கூறியுள்ளார். தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்காகவே இயேசுவானவர் உலகத்தில் அனுப்பப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது. பிதாவாகிய தேவன் அதரிசனமானவர் என்றும் இயேசு அநேகருக்கு மனித ரூபத்தில் தரிசனமானவர் என்றும் வேதத்தில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இயேசுவானவருடைய வருகையின் நாள் இயேசுவுக்கு தெரியாது, பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு தெரியும் என்று கூறப்பட்டு இருக்கிறது. இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றும் பிதாவாகிய தேவன் இருக்கிறேன் என்றும் யாத்ராகமம் 3:14 கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய வார்த்தையாக இருந்த இயேசுவானவருக்கு ரூபம் கொடுத்தது பிதாவாகிய தேவன் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 கூறப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவானவருடைய தேவன் என்று சில வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே இயேசுவை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று கூறுவது தவறு மட்டுமல்ல, முட்டாள்தனமானது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்களே இயேசுவை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று கூறி வருகிறார்கள். அடுத்த கேள்வி, தேவனே இறங்கி வாரும் அல்லது இயேசுவே இறங்கி வாரும் என்று ஒரு தேவ மனிதன் கூப்பிட்டால் அவர்கள் பரதீசிலிருந்து இறங்கி வருவார்களா? வரமாட்டார்கள். காரணம், பிதாவாகிய தேவனை ஒருவரும் காண முடியாது என்று இயேசுவானவர் யோவான் 5:37, 1 தீமோத்தேயு 5:37 அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6:16 கூறியுள்ளார்கள். இயேசுவானவர் இனி இந்த பூமியில் மனிதனை நியாயம் தீர்க்க மட்டுமே வருவார் என்று தீர்க்கதரிசிகளில் அநேகர் கூறியிருக்கிறார்கள். ஆவியானவர் மட்டுமே இப்பொழுது வருவார். சிலர் ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்து வரும் சாத்தானை கண்டு இயேசு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவானவரை இப்பொழுது தரிசனத்தில் மட்டுமே பார்க்க முடியும். நேரடியாக ஒருவராலும் பார்க்க முடியாது. இரகசிய வருகையின் நாளில் இயேசுவானவரையும் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்தவான்களால் பார்க்க முடியும் என்று வேதம் கூறுகிறது. விசுவாசிகள் கடன் வாங்க மாட்டார்கள், கடன் கொடுப்பார்கள் என்றே வேதம் கூறுகிறது. கடன் பட்ட விசுவாசிகளுக்கு உதவ வேண்டும் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி, தாவீது, பவுல் ஆகியோர் கடன்பட்டவர்களுக்கு உதவியதாக வேதத்தில் காண்கிறோம். பஞ்ச காலத்தில் மட்டுமே பரிசுத்தவான்கள் கடன் வாங்குவார்கள் என்று வேதத்தில் காண்கிறோம். அவிசுவாசிகள் எப்பொழுதும் கடன் வாங்குவார்கள். பொருளாசை நிமித்தம் அதிகமாக கடன் வாங்குகிறார்கள் என்றே நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சபையிலுள்ள எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று கூறுவது சரியா? தவறு. எந்த ஒரு சபையிலும் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. சிலர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள், சிலர் ரட்சிக்கப்பட்டு மறுதலித்தவர்களும் இருப்பார்கள் என்று நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், எல்லா சபைகளையும் குறித்து கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 11:28 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியுள்ளார். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு கூறியதிலிருந்து எந்த ஒரு சபையிலும் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. தனியாக ஒரு சபையை நடத்துகிறவர், என்னுடைய சபைக்கு நீங்கள் தசம பாகம் காணிக்கை கொடுத்தால் டாட்டாவை போல, பெர்லாவை போல, அம்பானியை போல ஆகலாம் என்று கூறினார். அவர் கூறியது சரியா? தசம பாகம் காணிக்கை கொடுக்க வேண்டியது லேவியர்களுக்கு என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. தசம பாகத்தில் தசம பாகம் எருசலேம் தேவாலயத்தில் பலியாக தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்றும் மீதி 10/9 பாகம் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றும் வேதம் கூறுகிறது. இப்பொழுது எருசலேம் தேவாலயமும் லேவியர்களும் கிடையாது. எனவே அவர் தசம பாகம் கேட்டது மிக பெரிய தவறு. இப்படிப்பட்டவர்களுக்கு தசம பாகம் கொடுத்து ஏமாந்து போகாதீர்கள்.
அவர் தசமபாகம் கேட்டது தனக்கு ஆஸ்தி சேர்ப்பதற்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, எங்கள் ஆவிக்குரிய சபையில் கலந்து கொள்ள வாருங்கள் என்று சிலர் அழைப்பது சரியா? தவறு. மனம் திரும்பி பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றவனே ஆவிக்குரியவன். நிச்சயமாக எல்லா சபைகளிலும் மனம் திரும்பாத பாவிகள் ஒரு சிலராவது இருப்பார்கள். எனவே ஆவிக்குரிய சபை என்று ஒரு சபை இந்த பூமியில் இல்லை. இயேசுவானவருடைய சபை ஒன்றே ஆவிக்குரிய சபை. அந்த சபையின் அங்கத்தினர்களின் எண்ணிக்கை இன்னும் பூரணமடையவில்லை. எனவே தான் அவர்களை அழைத்து செல்ல இயேசுவானவரும் பிதாவாகிய தேவனும் மத்திய வானில் இன்னும் வரவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்தாவியானவராகிய தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். மகா அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, அடியேன் வேதத்தில் உள்ள சில கேள்விகளுக்கான பதில்களை எடுத்து கூறினேன். ஆண்டவரே, இந்த அடியேன் எடுத்து கூறிய சத்தியங்களை இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் இந்த வசனங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்து அவை உண்மைதானா என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவரே கிருபை செய்தலும். இன்று அநேகர் தவறான போதனைகளை கொடுத்து மக்களை தவறான பாதையில் வழிநடத்தி செல்வதாக நாங்கள் கண்கூடாக கண்டு வருகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடவும், அதன் மூலம் தேவனிடமிருந்து பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தமான்களாக மாறவும், ஆவியின் வரங்களை பெற்று தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்யவும் தேவரே கிருபை செய்தலும். இந்த உலகத்தில் துன்பப்படுகிற எல்லா மக்களுக்கும் தேவரே இறங்கும். தேவையோடு இருக்கிற மக்களுக்கு தேவையான நன்மைகளை கொடும். பாவத்தின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றவர்கள் அந்த ரட்சிப்பை இழந்து போகாமல் காத்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய கற்பனைகளின்படியும் நீதி நியாயங்களின்படியும் முடிவு பரியந்தம் நிலைநிற்க தேவரே கிருபை செய்தலும். ஒருவராவது கட்டுப்போது உமது சித்தமல்ல, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று தேவரே விரும்புகிறீர். எனவே எல்லோரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக மனம் திரும்ப தேவரே கிருபை செய்தலும். எல்லோருடைய குற்றங்குறைகளையும் மன்னியும். எல்லோருடைய வியாதிகளில் இருந்தும் விடுதலை கொடும். எல்லோரையும் ரட்சியும். இயேசு ரட்சது மூலம் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமீன். கைவிடாமல் காத்திடும், நன்மையால் நிரப்பிடும். என் தேவனே என்னை தொடும், கைவிடாமல் காத்திடும், நன்மையால் நிரப்பிடும், நன்மையால் நிரப்பிடும். மாசற்ற மனிதனாய் மாறிடவே என்னை தொட்டிடும் அன்பான தெய்வ மகனே. மாசற்ற மனிதனாய் மாறிடவே என்னை தொட்டிடும் அன்பான தெய்வ மகனே. சாட்சியாய் பகர்வேன், பாட்டாக பாடிப்பேன், நீர் செய்த நன்மைகளை நாள்தோறும் நினைப்பேன். சந்தோஷமும் சமாதானமும் தொட்டாலே உண்டாகுமே, சந்தோஷமும் சமாதானமும் தொட்டாலே உண்டாகுமே. என் தேவனே என்னை தொடும், கைவிடாமல் காத்திடும், நன்மையால் நிரப்பிடும், நன்மையால் நிரப்பிடும்.
இறங்கி வாரும். தொட்டாலே போதும் துன்பங்கள் போகும், விண்ணாட்டு மைந்தனே இறங்கி வாரும். சிட்டாக பறக்க சாபங்கள் நீங்க, சிலுவை நாதனே சீக்கிரம் வாருமே. ஆறுதலும் தேறுதலும் தொட்டாலே உண்டாகுமே. ஆறுதலும் தேறுதலும் தொட்டாலே